அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது சாந்திநிகேதன் பள்ளியின் 35வது ஆண்டு விழாவில் இங்கே சிறப்பாக நாம் கூடியிருக்கின்ற இந்த தருணத்தில் இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கும் இந்த பள்ளியை எப்பொழுதும் ஒரு சிறப்பான பள்ளியாக நாங்கள் நிர்வகிப்பதற்கும் எங்களுக்கு துணையாக இருக்கின்ற எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் அன்பு பெற்றோர்களை இங்கே நான் வருக வருகவென்று வரவேற்கின்றேன். அத்தோடு நமது பகுதியை சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு 15 கிராமங்களுக்கு நமது பள்ளி வாகனங்கள் சென்று குழந்தைகளை இங்கே அழைத்து வருகிறார்கள். 35 ஆண்டுகளாக நம் பள்ளியில் தங்கள் குழந்தைகளை சேர்த்து இன்றைக்கு பல்வேறு வகையில் உயர்நிலையில் இருக்கின்ற அந்த முன்னாள் மாணவர்கள், அவர்களுடைய குழந்தைகள் கூட இன்றைக்கு ஒரு 15-20 குழந்தைகள் இந்த பள்ளியிலே படித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் முன்னாள் மாணவர்களையும் முன்னாள் மாணவர்களின் பெற்றோர்களையும் இங்கே வருக வருகவென்று அன்புடன் வரவேற்கின்றேன். அத்தோடு நமது பகுதியை சார்ந்த பொதுமக்களையும் நண்பர்களையும் உறவினர்களையும் இந்த விழாவை எங்களுக்கு சிறப்பித்து கொடுப்பதற்காக வருகை தந்திருப்பதற்காக மகிழ்வோடு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த விழாவிலே சிறப்பான நிகழ்விலே நம்மோடு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஜெயராமன் ஐயாவும் பர்வீன் சுல்தானா அம்மா அவர்களும் எங்கள் அழைப்பிற்காக இங்கே வந்திருக்கின்றார்கள். ஜெயராமன் ஐயாவை பற்றி அவர் பேசும்போது மாஸ்டர் ஆஃப் செரிமனியில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நான் இப்போ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவரை பற்றி சொல்லிவிட்டு வெளியில் போகிறேன். இந்த நிகழ்வு இப்போ நடந்துகிட்ருக்கிற நேரத்தில் அவர் சென்னையில் தலைமைச் செயலகத்தில் தலைமை செயலாளரால் நமது முன்னாள் கலெக்டராக இருந்த தாரேஸ் அகமது முன்னிலையில் ஒரு சிறப்பான ஃபங்க்ஷன் அங்கே சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அந்த நிகழ்வில் இவரை பாராட்டுவதற்காக அந்த நிகழ்ச்சி அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இவர் சிறந்த சமூக சேவகர். இவர் கல்வித்துறையில் நீண்ட காலம் பணியாற்றி 2010ஆம் ஆண்டு ஓய்வு பெற்று அதற்கு பிறகு தொடர்ந்து 15 ஆண்டுகளாக நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் ஏராளமான சமூக சேவைகளை செய்து வருகின்றார். அதன் அங்கீகாரமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறந்த சமூக சேவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை பாராட்டும் முகத்தான் இன்றைக்கு சென்னையிலே தலைமைச் செயலகத்திலே நடக்கின்ற சிறப்பான விழாவிலே அதில் பங்கேற்க வேண்டியவர். எனது அன்பிற்காக இந்த விழாவிலே கண்டிப்பாக நான் கலந்து கொள்வேன் என்று சொல்லிவிட்டு அவருடைய சபார்டினேட்டை அவர் அங்கே அனுப்பிச்சி வைத்துவிட்டு நம்ம பள்ளி விழாவிற்காக வந்து இருக்கிறார். இவ்வளவு மரியாதை கொடுத்து இந்த பள்ளி விழாவிற்கு அவர் வந்திருப்பது பெரும் மகிழ்ச்சியை கொடுப்பது மட்டும் இல்லாமல் அவரை வருக வருகவென்று அன்போடு வரவேற்கின்றேன். அவரை பற்றி பின்னாடி எம்சியில் சொல்லுவாங்க, அப்போ அவரை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அம்மா பர்வீன் சுல்தானா 2010ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி கோயம்புத்தூரில் மரபின் மைந்தன் முத்தையா அப்படின்னு சொல்லி ஒரு சிறந்த நமது நம்பிக்கை அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்துகிற பத்திரிகையாளர், சிறந்த கவிஞர், அவர் ஒரு சிறப்பான பயிலரங்கத்தை 2010ஆம் ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி வெற்றி வாசல் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சிறந்த பயிலரங்கத்தை நடத்தினார். அந்த பயிலரங்கத்தில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை பல்வேறு அறிஞர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த பயிலரங்கத்தில் முழுமையாக நான் பங்கு கொண்டேன். அந்த பயிலரங்கத்தில் இன்னைக்கு நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற அம்மா அவர்கள் மதியம் 2 மணிக்கு அவரது உரை அங்கே நிகழ்த்தப்பட்டது. மைக்கை பிடிச்சோன்னா அம்மா சொன்னாங்க, நல்ல வெயில் நேரம், எல்லாரும் நல்லா சாப்பிட்டு உட்காந்துருக்கீங்க, மற்றவங்களுக்கெல்லாம் நல்ல நேரம் கொடுத்தாங்க. எனக்கு நீங்கள் எல்லாம் அவையோர்கள்லாம் தூங்குகிற நேரத்தில் என்னோட பேச்சை இங்கே பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நான் உங்களை தூங்க விட மாட்டேன். கண்டிப்பாக என்னுடைய உரை உங்களை உறக்கத்திலிருந்து விழித்து கொள்ள வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக பேசினாங்க. அவங்களுடைய உரை அன்றைக்கு கேட்டதிலிருந்து நம்ம பள்ளிக்கு அவங்கள சிறப்பு விருந்தினராக அழைச்சிக்கிட்டு வரணுங்கிற கனவு 15 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவேறி இருக்கிறது. இன்றைக்கு நமது அழைப்பை ஏற்று நமது பள்ளிக்கு வருகை தந்து நம்மை சிறப்பித்திருக்கின்ற அம்மா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் வருக வருகவென்று அன்போடு வரவேற்கின்றேன். மற்றும் இந்த விழாவிலே பல்வேறு சிறப்பான இந்த விழாவை சிறப்பாக வடிவமைத்து கொடுத்து இங்கே பல்வேறு வகையில் எங்களுக்கு உதவி புரிந்திருக்கின்ற இந்த மேடை அமைப்பாளர்களிலிருந்து, இந்த சவுண்ட் சர்வீஸிலிருந்து, மற்ற கேமராமேன்லேருந்து
என்னென்ன வகையில் எங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக இங்கே 3 நாட்களாக இருந்து எங்களோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற எங்களது இந்த மேடை அமைப்பாளர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். எல்லாவற்றையும் தாண்டி இந்த பள்ளியின் நிர்வாகம் சிறப்பாக நடைபெறுவதற்கு நாங்கள் ஒரு ஊன்றுகோலாக இருந்தாலும் எங்களோடு மிக சிறப்பாக ஓடி இந்த பள்ளியை மிக சிறப்பாக கட்டமைத்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு பணியாளர்கள் 70 பேர். அந்த 70 பேரும் இல்லை என்றால் நாங்கள் இல்லை. அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். மற்ற அனைவரையும் அன்போடு வரவேற்று இந்த இனிய விழாவிலே உங்களுக்கு மிக சிறப்பான இந்த விழாவாக அமையும். தொடர்ந்து ஒரு 4-5 மணி நேரம் இந்த விழா உங்களை மிகவும் மகிழ்ச்சி அடைய வைக்கும். எங்களோடு ஒத்துழைத்து இந்த விழா சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் கைகூப்பி வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். Thank you for your phenomenal words, sir.